வணக்கம், வெல்கம். இது லவ்லி ஃபேமிலிஸ் கிச்சன். பசியோடு இருக்கவங்களாம் ருசியாக சாப்பிட்லாம். வாங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி யாராவது கெஸ்ட் வந்துட்டா உடனே செய்யக்கூடிய ஈஸியான ஸ்நாக் இது. ஒன்றும் இல்லை, இட்லி மாவு தான் புளிக்க வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச உடனே போடுறோம், அவ்வளோதான். எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. ஒரு ஜீரகம், கருவேப்பிலை மட்டும்தான் போட்டிருக்கேன், கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும்தான். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கேட்கவே வேணாம், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வாங்க ட்ரை பண்ணுவோம். மசாலா செய்யறதுக்கு 4 பங்கு அரிசியும் 1 பங்கு உளுந்து போட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை கெட்டியாக கிரைண்டரில் அரைச்சிட்டு வந்துடலாம். மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. ரொம்ப வலுவலுன்னு இல்லை, ரொம்ப கரகரன்னு இல்லை, ஓரளவு இந்த இதில் பாருங்கள், இப்படி நம்ம கிள்ளி போடுற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். கன்சிஸ்டன்சி இந்த கிள்ளி போடுற கன்சிஸ்டன்சி தான். இப்போ இதோட நான் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. 1 ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை மட்டும்தான், வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. சேர்த்து நல்லா ஒன்றா கலந்துக்க போகிறேன். தேவையான உப்பு, மாவில் துளியோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்குன்னா இப்போ பாருங்கள், கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், சும்மா கிள்ளி கிள்ளி நல்லா இருக்கா. நீங்கள் இதில் வெங்காயம் போடணுன்னா கூட போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டால் டேஸ்ட் வேறு மாதிரி போயிடும். சும்மா ஷேப்பு எதுவுமே இல்லை, எப்படி விழுதோ அப்படி விழுந்துட்டு போகுதுன்னு விட்டுருங்க, அதான் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக கடாய் நிரம்ப போடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் எண்ணெய் காஞ்சோடனே மீடியமில் வச்சுக்கோங்க. ரெடி ஆயாச்சு, எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கரகரன்னு நல்லா கிறிஸ்பியாக இட்லி மாவு தான். இட்லிக்கு மாவு ரொம்ப நேரம் ஊற வைப்போம், ஒரு 3 to 4 hours. இது வந்து ஒரு 1.5 hours எடுத்தாச்சு, அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு சேஞ்சு இன்க்ரீடியன்ஸில் சேஞ்சஸோ எதுவுமே கிடையாது. ஈஸியாக பண்ணிடலாம். இட்லி மாவு போடும்போது கொஞ்சம் எடுத்து வேகமாக ரெடி பண்ணி உடனே கொடுத்துடலாம். யாராவது திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இமீடியட்டாக செய்யக்கூடிய ஈஸியான ஒரு ஸ்நாக். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.